வணக்கம் ட்ரேடர்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கான வீடியோவில் திங்கக்கிழமை மார்க்கெட்டோட நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அந்த லெவல்ஸை பார்க்கலாம். ரிவர்சல், அதாவது யூ டர்ன் மார்க்கெட் வந்து ஒரு இதிலேருந்து அப்படியே யூ டர்ன் அப்படின்னு டபிள்யூ பேட்டர்ன் டபுள் பேட்டர்ன் அப்படிங்க. நான் வந்து அப்படியே திரும்புகிற இடங்கள், மார்க்கெட்டை வந்து மேலேருந்து திரும்புகிற இடம், கீழேருந்து திரும்புகிற இடம், அந்த மாதிரி கான்செப்டில் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் இருக்குது, விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது முழுக்க ஒரு எஜுகேஷன் கண்டென்ட்கான உருவாக்கப்பட்ட வீடியோ தான். நான் பார்த்து ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்க மார்க்கெட்டில் கிடைக்கிற தகவல்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். முழுக்க இது எஜுகேஷன் பர்பஸ் தான். நான் செபியில் பதிவு செஞ்ச பதிவுதாரர் அல்ல. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான வீடியோவில் அதாவது 17ஆம் தேதி திங்கக்கிழமைக்கான மார்க்கெட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். அட் த மணியை பேஸ் பண்ணி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும் அது எப்படி எடுப்போன்ட்டு. புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த லெவல்ஸ்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி 17ஆம் தேதி இன்றைக்கான திங்கக்கிழமை 17ஆம் தேதிக்கான மார்க்கெட்டுக்கான அட் த மணியாக கிடைச்சது வந்து 22,400. ஸோ அதை வச்சு ப்ரீவியஸ் க்ளோசிங்கை வச்சு ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் அண்டு ஃபஸ்ட்டு 2 ரெசிஸ்டன்ஸில் ஏரியா, சப்போர்ட் ஏரியா அப்படிங்கிற மாதிரி 4 லெவல்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது 22,353 ஓப்பன் ஆனது. ஓப்பன்லேருந்தே ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர். நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ரெசிடென்ஸ் ஏரியாவில் வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆக முடியல. அந்த நியர்பை நம்மளோட எஸ்டர்டே ஹையும் இருந்தது. ஸோ மார்க்கெட் அங்கேருந்து அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகாதனால அங்கேருந்து ஒரு ஃபால் எதிர்பார்த்தது. 50% கரெக்ஷன் அண்டு மார்க்கெட் அங்கேருந்து சைடு வேஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மணியில் நமக்கு எப்படி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நமக்கு இந்த மணியாக நம்ம 2 ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணியிருந்தோம். 22,250 கால். ஸோ நெக்ஸ்ட் வந்து 22,500 புட்டு. இப்போ காலுக்கு வந்து நான் காலையில் நம்ம கொடுத்த லெவல்லேருந்து மார்க்கெட்டு வந்து நல்ல ஒரு வெர்டிகலாக ஏறினது. இந்த 371 அப்படிங்கிறத ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். மார்க்கெட் அதுக்கு மேலே இருந்தால் தான் கால் சைடு சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. மார்க்கெட் அதுக்கு மேலே இல்லாதனால, அந்த ஹைக்கு மேலேனால மார்க்கெட் அப்படியே அங்கேருந்து ரிவர்சல். ஸோ இதை பேஸ் பண்ணி புட் சைடுக்கு நமக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னு பார்த்துடலாம். புட் சைடு பார்த்திங்கன்னா 22,550 புட்டு, 71 ரூபா சப்போர்ட் லெவல். இந்த 71ங்கிற சப்போர்ட்டு மார்க்கெட் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சது. ஸோ இந்த எவ்ரி 50 பாயிண்ட்ஸுங்கிறது நமக்கு எப்படி கான்செப்ட் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் சொல்கிறத வச்சு தான் இருக்குது. நான் வந்து பார்த்த அளவுக்கு இது நல்லா அக்யூரசி லெவல் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு அந்த நம்மளோட இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த 22,450 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு மொமெண்டம், அதாவது ஒரு சைட்வேஸ் நல்ல ஒரு ரேஞ்சு இருந்தது. ஸோ அப்போ நம்ம பார்த்த 22,450 அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கை எடுத்து பார்க்குறோம். ஹையும் லோவும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லாமல் ஈவனாக இருக்கணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் தான் இருந்தது. புட்டு வந்து 22,450 புட்டு 136 ரூபா அதோட ஹை. காலோட 22,450 ஸ்ட்ரைக்கோட லோ வந்து 120 ரூபா. ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வச்சு இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ 22,450 காலோட லோ வந்து 120 ரூபா. அதுக்கு கிடைச்ச வேல்யூ வந்து 22,570. ஸோ 22,450 புட்டோட ஹையோட வேல்யூ 136. ஸோ அதுக்கு கிடைச்சதுக்கு 22,314. இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 256 பாயிண்ட்ஸு. இதோட நடுநிலை பை 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 22,442 அப்படிங்கிற இடம் கிடச்சிரும். ஸோ அந்த 4 லெவல்ஸை தான் இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன்.
இதுக்கு மேலே இருக்கிற இடத்துல காலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும், இதுக்கு கீழே இருந்தால் புட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 22,442 அந்த இடத்துல வந்து அதுக்கு கீழே இல்லை, அதுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பார்த்ததில் 22,450 கால் அண்ட் 22,450 புட்டு. ஸோ அந்த சார்ட்டில் வந்து புட்டோட ஹை 136 ரூபாயும், ஆமாம் புட்டோட ஹை 136 ரூபா இந்த இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ நான் இங்கே தான் மார்க் பண்ணியிருக்கேன். அதோட காலோட லோ 120. ஸோ புட்டோட 136 ரூபாய்க்கு மேலே கால் இருக்கும் பட்சத்தில் ஒரு ரேலி கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 136 ரூபாய்க்கு மேலே இருக்கும்போது ஒரு மூமெண்டம், ஒரு குயிக்காக ஒரு 40 பாயிண்ட்ஸ் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பண்ணி பாருங்கள், பண்ணி பார்க்கணும். அதாவது நான் ஒரு எஜுகேஷன் கண்டென்ட், நான் பார்த்த மார்க்கெட்டில் நான் பார்த்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன். முழுக்க ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் தான். ஸோ இது எந்தளவு இருக்குங்கிறத நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் அப்சர்வேஷன் எடுத்துகிட்டு அது உங்களோட முடிவின்படியில் எடுத்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.